இன்று திரு ஆடிப்பூரம், ஸ்ரீ ஆண்டாள் அவதரித்த தினம். இன்று நாம் ஸ்ரீ அண்ணா அருளி செய்த வைஷ்ணவ சங்கதியிலிருந்து இரண்டாம் பாகத்தில் உள்ள ஸ்ரீ ஆண்டாளுடைய சரித்திரத்தை சுருக்கமாக அனுபவிப்போம். தேரின் அம்சமாய் ஸ்ரீ பெரியாழ்வார் என்ற மகான் அவதரித்தார். அவர் ஸ்ரீ வில்லிபுத்தூரில் நந்தவனம் அமைத்து பகவானுடைய பிரீத்திக்காக புஷ்ப கைங்கரியம் செய்து கொண்டு வசித்து வந்தார். ஒரு நாள் வைகரையில் மகா பாகவதோத்தமரான அவர் துளசி கொய்வதற்காக நந்தவனத்தை அடைந்தார். கிருஷ்ணநாமத்தை கீர்த்தனம் செய்து கொண்டு அங்குமிங்கும் சஞ்சரித்தார். அப்பொழுது இனிமையான சுஸ்வரமான குழந்தையின் அழுகையை கேட்டார். ஆச்சரியத்தினால் பரபரப்படைந்தவரான வைஷ்ணவோத்தமரான அவர் விரைவில் அந்த சப்தம் கேட்கும் இடத்தை அடைந்தார். திருவாடிப்பூரத்தில் சுக்கிரவாரத்தில் சுபமான நாளில் துளசி காட்டில் ஜெகன்மாதா ஆவிர்வவித்தாள். ஜனக மகாராஜன் சீதையை கண்டது போல் சாட்சாத் பூதேவியை குழந்தையாக அயோனிஜையாக இருப்பதைக் கண்டார். பரமானமடைந்தவராய் அன்புடன் தன் வீட்டிற்கு எடுத்து வந்து தன் மனைவியுடன் உள்ளம் பூரித்து ஜாத கர்மம் செய்வித்தார். கோதை என்ற பெயர் வைத்து திடமான பக்தியுடைய விஷ்ணு சித்தர் உள்ளம் மகிழ்ந்தவராய் மூவுலகிற்கும் தாயான அந்த குழந்தையை வளர்த்து வந்தார். அடைந்தவளாய் கோவிந்தனிடம் பக்தியை செய்தால் ரங்கநாதனை தன் மணாளனாக வரித்து கொண்டு ஸ்ரீரங்கம் வந்து சேர்ந்து ஸ்ரீரங்கநாதனிடமே ஐக்கியமானாள் நம் ஸ்ரீ ஆண்டாள். திருவடிகளே சரணம், அடியேன் சரணம்.